Hello friends, welcome to Aquashots channel. In the channel Aquarium tips kind of channel. So in the video la நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா aquarium sand cleaning எப்படி பண்றது, அதே மாதிரி எந்த மாதிரி aquarium sand வந்து நீங்க வச்சுக்கலாம், எந்த மாதிரி aquarium sand வச்சுக்க கூடாது, aquarium sandல எந்த மாதிரி varieties இருக்கு, எப்படிலாம் அதை மேக் பண்றாங்க, ஸோ கிளீனிங், அதுக்கப்புறமா எந்தெந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து aquarium sands வந்து வைக்கலாம் வைக்கக்கூடாது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த ஃபிஷ்க்கு வைக்கக்கூடாதோ அந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து aquarium sand அப்படின்னா என்னென்னா, அக்வேரியமில் அதாவது உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் பேஸில் கொடுக்குற சப்ஸ்ட்ரேட் வந்து கம்ப்ளீட்லி சாண்டாக கொடுக்குறது. இது வந்து ஃபேக்ட்ரி மேட் சப்ஸ்ட்ரேட்ஸும் இருக்குது, அதாவது ஆர்டிஃபிஷியலாக இல்லை, நேச்சுரல் பார்ட்டிகிள்ஸ் தான். ஸ்டோன்ஸே ரொம்ப ஃபைனாக க்ரஷ் பண்ணி வச்சுருப்பாங்க, ரொம்ப ஃபைன் இதில் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் சப்ஸ்ட்ரேட்டாக. இது இல்லாமல் பியூர்லி சாண்டே வந்து போடுவாங்க. இந்த சாண்டில் வந்து நேச்சுரல் சாண்டு, ஆர்டிஃபிஷியல் சாண்டுன்னு இருக்குது. அதாவது ஆர்டிஃபிஷியல்னால் ஃபேக்ட்ரி மேடு, நேச்சுரல் சாண்டே வந்து நிறைய மிக்சரில் வந்து கலரேஷன்ஸ்லாம் பண்ணி கூட வந்து இப்போலாம் சாண்ட் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அக்வாரியம் சாண்ட்ஸ்லாம் எதுக்காகனா பேஸ் லெவலில் கொடுத்தா ஒரு நேச்சுரல் லுக்கு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல், அதாவது சப்ஸ்ட்ரேட்டோட பார்ட்டிகிள் எந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு செடிமெண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபைனாக இருக்கும். அதாவது உங்கள் மீன்லேருந்து வரக்கூடிய அழுக்கு வந்து கீழே போய் படியுது இல்லையா, ஸோ இந்த படிகிற தன்மை வந்து எந்த அளவுக்கு சாண்டு, சின்ன சின்ன சப்ஸ்ட்ரேட்டு இதெல்லாம் வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அழுக்கு வந்து அதில் போய் செட்டில் ஆயிரும். அதோடைய தடிமன் வந்து, அதாவது எத்தனை லேயர் நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு மேலே இருக்கிற வாட்டர் கிளாரிட்டி அப்படிங்கிறது நல்லா மெயின்டைன் ஆகும். பட் இது எல்லாமே வந்து ஃபிஷ் டேங்கை நீங்கள் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது. ஸோ ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா முக்கியமான விஷயம், அதுக்கு சப்ஸ்ட்ரேட் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அக்வாரியமில் கொடுக்குற, உங்கள் ஃபிஷ் டேங்கில் கொடுக்குற எந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா ஃபில்டர் எந்த மாதிரி வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ வெறும் சப்ஸ்ட்ரேட் மட்டுமே வந்து உங்கள் ஃபிஷ் டேங்கில் இருக்க வாட்டரை வந்து கிளாரிட்டியாக வச்சுக்காது. ஸோ அக்வாரியம் சாண்ட் அப்படிங்கிறது நேச்சுரலாக பீச் சாண்ட் எடுத்து நிறைய பேர் அதை வாஷ் பண்ணி, அதாவது டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே பிளாக் கலரில் நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதை வந்து எடுத்து அவங்களோட அக்வேரியமுக்கு ஃபிஷ் டேங்க்குக்கு வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபிஷ் டேங்க் அதை வைக்கும்போது பேஸில் வந்து என்ன லேயர்ஸ் வேணுமோ அது மாதிரி போட்டு நார்மலாக பெபிள்ஸ் எல்லாம் வச்சு, தேவைப்பட்டால் லைவ் பிளான்ஸ் கூட வைக்கிறாங்க, அதில் லைட்டிங் கொடுத்து வைக்கிறாங்க. இது ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு சாண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த சாண்டை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நேச்சுரல் தான், கம்ப்ளீட்லி நேச்சுரல். இது வந்து இந்த சாண்டை மெரைன் அக்வேரியமுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. மெரைன் ஃபிஷஸ், க்ளவுன் ஃபிஷஸ்லாம் வாங்கி வளர்க்கும் போது ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாண்ட் வந்து பீச் சாண்ட் வந்து க்ளவுன் ஃபிஷ்க்கு தான் வச்சுருக்கணும், இந்த ஃபிஷ்க்கு தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, எல்லா ஃபிஷஸ்க்குமே வைக்கலாம். ஸோ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்தந்த ஃபிஷஸ்க்கு சாண்ட் யூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபிஷ்க்கு யூஸ் பண்ணலாம், இந்த ஃபிஷ்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அக்வேரியமில் உங்களுக்கு வரக்கூடிய வேஸ்டேஜ், ஃபிஷ்ஷால் வரக்கூடிய வேஸ்டேஜ், மெயின்டெனன்ஸ்னால உங்களுக்கு வரக்கூடிய தலைவலி வச்சு தான் இந்த ஃபிஷ்க்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. சாண்ட் வந்து போட்டால் க்ளீனிங் வந்து நீங்கள் சாண்ட் அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எல்லோரும் கொடுக்குற அட்வைஸ் தான். ஸோ இது எந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு சாண்ட் போடக்கூடாது அப்படின்னா, கோய் கார்ப்பு, கோல்டு ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறமா பாலா ஷார்க்கு, அதாவது டைகர் ஷார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஷார்க் வந்து ரொம்ப வேஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டின்ஃபாயில் பார்பு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃபிஷ்ஷஸாக இருக்கும். அதாவது நீங்கள் ஃபீடு போட்டிங்கன்னா மற்ற ஃபிஷ்க்கு கிடைக்குதோ இல்லையோ அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப விடாமல் சாப்பிட்ரும். அதாவது சாப்பிட்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், க்ரோத் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து வேஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதில் சின்ன சைஸ் ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாது. ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷஸில் அதாவது ஜீப்ரா ஃபிஷ்ஷு, டெட்ரா வெரைட்டிஸ் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணாத ஃபிஷ்ஷஸ். இதுக்கெல்லாம் தாராளமாக நீங்கள் பேஸ் சப்ஸ்ட்ரேட் வந்து ரொம்ப ஃபைனாக சின்னதாக கொடுக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிளான்டட் டேங்க்லலாம் நிறைய பேர் பிளாக் கலர் சப்ஸ்ட்ரேட்டை வந்து பிளான்ட்ஸ்க்காக போட்டுட்டு அதுக்கு மேலே உள்ள லேயரை வந்து சாண்டாக போடுவாங்க. ஸோ இது வந்து க்ளீனிங்கில் ரொம்ப தலைவலியாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ சாண்டு பொறுத்த வரைக்கும் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும் அதுக்குள்ளே போங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் ஜென்ரலாக எல்லோரும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிடாதீங்க. இதில் என்னென்னா, ஸ்டோன்ஸை வந்து நான் ஈஸியாக க்ளீன் பண்ணுறேன், சரி சாண்டு வாங்கி பார்க்கலாம், ஒரு பக்கம் சாண்ட் இருக்கட்டும் ஒரு பக்கம் ஸ்டோன்ஸ் இருக்கட்டும் மிக்சராக போடாதீங்க. அப்படி நீங்கள் போடுறதா இருந்தால் உங்களுக்கு கீழே பேஸ் லேயர் வந்து சாண்டாக போட்டுக்கிட்டு மேலே ஓரமாக பெரிய பெரிய கல் இருக்கு இல்லையா, அது கூழாங்கல்லே பெரிய சைஸ் பெபிள்ஸ் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரிலாம் இப்போ சேல் பண்ணுறாங்க அக்வேரியமில். ஷாப்ஸில் நீங்கள் வாங்கிக்கலாம், ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஸ்டோன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபேன்சியாக வேணுமோ, எந்த அளவுக்கு ஷைனிங் லுக்காக உங்களுக்கு வேணுமோ, அதாவது மார்பிள் மாதிரி ஃபினிஷிங்காக இருக்கணுமோ
அந்த மாதிரிலாம் வந்து சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சாண்ட் சப்ஸ்ட்ரேட் கொடுத்து அதை வச்சிருக்கும் போது லைட்டிங்க்கு பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சிக்லிட் வெரைட்டிஸுக்கு பெஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட்டு சாண்டு தான் சொல்கிறாங்க. சிக்லிட்ஸில் நீங்கள் எந்த வெரைட்டி வச்சாலும் சாண்ட் வச்சிங்கன்னா சாண்டை எடுத்து போட்டு அது விளையாடிட்டு இருக்கும், அது ப்ரீடிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ சாண்டுக்கு வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கிராவல் கிளீனர் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். இந்த கிராவல் கிளீனர் அப்படிங்கிறது உங்கள் அக்வாரியமில் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே வாட்டரை வந்து திறந்து விட்டுட்டு நீங்கள் பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் கீழே இருக்கிற நீங்கள் டிப் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஃபிஷ் டேங்க்கில், அதோட பாட்டம் போர்ஷன் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பிளாஸ்டிக் ஃபைபரில் பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த சாண்ட் வந்து ஷஃப்ல் ஆகி இதோட அழுக்கு வந்து தண்ணி வழியாக கீழே வந்து பக்கெட்லேயோ இல்லை வெளியவோ கலெக்ட் ஆகி வந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அந்த சாண்டை வந்து க்ளீன் பண்ணணும். சாண்டை மொத்தமாக எடுத்து ஒவ்வொரு வாட்டியும் ஃபிஷ்ஷஸை எடுத்து போட்டு நீங்கள் சாண்டை எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது டைம் டேக்கிங் ப்ராசஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஹாபி மேலே ஒரு போர் அடிச்சிடும். ஸோ இப்படி வந்து சாண்ட் சப்ஸ்ட்ரேட் வச்சுருக்கீங்கன்னா கிராவல் கிளீனர் வச்சு நார்மலாக பண்ணிக்கோங்க, இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போதுமே எனக்கு வந்து இந்த க்ளீனிங் டியூரேஷன் அப்படிங்கிறது அடிக்கடி வரக்கூடாது. நான் வந்து வாட்டர் சேஞ்ச் மட்டும் பண்ணுறேன், ஸ்க்ரப்பரை வச்சு கிளாஸை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறேன். கீழே இருக்கிற சாண்டில் வேஸ்ட் அதிகமாக கலெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நான் பிளான்டட் டேங்க் ஃபிஷ்ஷஸில் ஜீப்ரா ஃபிஷ் இருக்கு இல்லையா, பேசிக் ஜீப்ரா ஃபிஷ்ஷஸை பேசிக் கப்பி ஃபிஷ்ஷஸை வளர்க்கலாம். அதுவும் கூட நீங்கள் ஓவர் பாப்புலேட் பண்ணிடவே கூடாது. அதே மாதிரி இந்த கோல்டு கோய் கார்ப்பை வந்து இந்த சாண்ட் சப்ஸ்ட்ரேட்டில் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சாண்டு சப்ஸ்ட்ரேட்டு தான் கோல்டு கோய் கார்ப்பு கொடுக்கணும்னா சாண்டு மாதிரியே தெரியக்கூடிய இருக்கிறதுலே சின்ன சைஸ் கல் இருக்குது, அதெல்லாம் சேல் பண்ணுறாங்க. நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் லைட் ப்ரௌன் அண்ட் ஒயிட் மிக்ஸ்டு வந்து பேக்கெட் வந்து சேல் பண்ணுறாங்க அக்வாரியமில், சீப் ப்ரைஸ்லேயே கிடைக்கிது. நீங்கள் ரொம்ப சீப்பாக வேணும் அப்படின்னா ஹோல்சேலர் அக்வாரியம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது குளத்தூர் அந்த மாதிரி இடங்களில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி போய் வாங்கும்போது உங்களுக்கு அந்த எந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சப்ஸ்ட்ரேட்ஸ் வந்து வேணுமோ நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்க முடியும் குளத்தூரில் ஹோல்சேல் அக்வாரியமில். எப்போயுமே ரீட்டைலர் அக்வாரியம் ஷாப்பில் நீங்கள் நினச்ச மாதிரி டிசைனான ஸ்டோன்ஸோ சாண்டோ கலர் சாண்ட்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா கலர்ஸும் இருக்கக்கூடாது, நிறைய இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஹோல்சேலர் அக்வாரியமுக்கு போயிருங்க. சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறது சாண்டாவோ இருக்கலாம் ஸ்டோனாவோ இருக்கலாம், அது ஒன் டைம் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க, அடிக்கடி அதை நீங்கள் மாற்ற போகிறது இல்லை. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணி வாங்கணும்னா ஹோல்சேல் அக்வாரியமுக்கு போய்க்கோங்க. இந்த கிளீனிங் பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணி போடுறது தான் நீங்கள் நல்லா பக்கெட்டில் வாஷ் பண்ணி பார்ட்டிகிள்ஸ்லாம் எடுத்து போடணும். ஒன்ஸ் ஃபிஷ் டேங்க்குள்ளே போட்டிங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷோட டர்ட் வந்து மேலே கலெக்ட் ஆகிறத டாப் லேயரில் கிராவல் கிளீனர் வச்சு எடுக்கலாம். சாண்டையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். டாய்ஸை வேணால் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷஸை மொத்தமாக எடுத்து மொத்தமாக சாண்டையும் எடுக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் ஃபிஷ்ஷை எடுத்து வாட்டரை க்ளீன் பண்ணலாம், அதுக்குள்ளே இருக்கிற சாண்டுக்கு மேலே வச்சுருக்கிற ஸ்டோன்ஸு பிளாஸ்டிக் பிளான்ஸு இதெல்லாம் எடுக்கலாம், எல்லா இடமும் க்ளீன் பண்ணலாம். சாண்டை கை வச்சு மொத்தமாக எடுத்து பண்ணுறதுங்கிறது பெரிய வேலை. ஸோ அது வந்து பண்ணாதீங்க, அது அட்வைசபிளும் கிடையாது. ஸோ கிராவல் கிளீனர் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபிஷ்ஷஸை மட்டும் நீங்கள் சாண்ட் சப்ஸ்ட்ரேட் இருக்கிற அக்வாரியமில் விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சாண்ட் வச்சு பார்க்குற அக்வாரியம் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அக்வாரியமை பார்க்கவே முடியாது. நீங்கள் எந்த கான்ட்ராஸ்டில் ரெட் கலர் பிளான்ட்டோ இல்லைனா க்ரீன் கலர் பிளான்ட்டோ எப்படி வச்சாலும் உங்களுக்கு ஸ்டன்னிங்காக இருக்கும் உங்களோட ஃபிஷ் டேங்கோட லுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.